புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்துக்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 15வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையானவை 2. ஒன்று உணவு, மற்றொன்று பணம். இவை இரண்டுமே உங்களுக்கு வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். இதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும். நீங்கள் உண்ண வேண்டாம் என்று இயேசு குறிப்பிடவில்லை. ஏனெனில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவளித்தவர் இயேசு. மாறாக உணவை சேர்த்து வைத்து கொள்ள விரும்ப வேண்டாம் என்பதைத்தான் இயேசு இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். பணத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று இயேசு சொல்லவில்லை. காரணம், ஜூதாஸிடம் பணம் இருந்திருக்கிறது. அவன் பணம் வைத்திருந்தபடியினாலே பாஸ்காவுக்கு தேவையான விடயங்களை வாங்கி வருமாறும் அவனிடம் கூறியிருக்கிறார். இயேசுவினுடைய அரசிலே ஜூதாசு நிதியமைச்சராக இருந்திருக்கிறான். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். மாறாக பணத்தை சேர்த்து வைத்து கொள்ள விரும்ப வேண்டாம் என்பதைத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். பின் எதைத்தான் நாங்கள் வாழ்க்கையிலே சேர்த்து வைக்க வேண்டும்? உணவையும் பணத்தையும் நமக்கு தரும் கடவுளின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நமக்கு பணத்தையும் உணவையும் தருபவர் இயேசு. அன்பானவர்களே, ஒரு தடவை அன்னை தெரேசாவை பார்ப்பதற்காக இந்திய நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு தலைவர் போயிருக்கிறார். அப்போது அன்னை தெரேசா தன்னுடைய இடத்திலே அவர் இருக்கின்ற போது அவர் போய் இந்த அன்னை தெரேசாவிடத்திலே கேட்டிருக்கார், அம்மா, இத்தனை நாடுகளிலே உங்களுடைய சபையினுடைய சகோதரிகளை நீங்கள் வைத்து எத்தனையோ அனாதை பிள்ளைகளை நீங்கள் பராமரித்து வருகிறீர்களே, எங்கே இருந்தம்மா உங்களுக்கு சக்தி வருகிறது? எங்கே இருந்து உங்களுக்கு பணம் வருகிறது? எங்கே இருந்து நீங்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய சிற்றாலயத்துக்கு போயிருக்கிறார். அங்கே எழுந்தருளி இருந்த நற்கருணை ஆண்டவரை காட்டி அன்னை தெரேசா சொல்லுவாளாம், இவர்தான் எனக்கு பணத்தை தருபவர், இவர்தான் எனக்கு பலத்தை தருபவர், இவர்தான் எனக்கு சக்தியை தருபவர். அதனால்தான் இந்த அனாதை குழந்தைகளை எல்லாம் நாங்கள் அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது, அவர்களை பராமரிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாளாம். அன்பானவர்களே, நாங்கள் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பணத்திலே நம்பிக்கை வைக்கிற மக்கள், பதவியிலே நம்பிக்கை வைக்கிற மக்கள், பட்டத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள், அதிகாரத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள், எங்களுடைய சொத்து சுகங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள், வீடு வாசல்கள் பொருள் பண்டங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள், பலரை நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்று குறிப்பிடுகின்ற நம்பிக்கை வித்தியாசமானது. அன்பானவர்களே, நான் முற்று முழுதாக கடவுளிலே நம்பிக்கை கொள்ளுகிறேனா? இன்றைக்கு வாழுகின்ற மனிதர்களுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், ஒன்று நன்றாக உண்ண வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அன்பானவர்களே, பணத்தாலும் ஆள் பலத்தாலும் சாதிக்க முடியாததை உலக வரலாற்றிலே நம்பிக்கை சாதித்திருக்கிறது. எதிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம்? கடவுளிடத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோமா? திருப்பாடல் 118 8வது வார்த்தை சொல்லும், மனிதர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடத்திலே அடைக்கலம் புகுவது உனக்கு நலம். உயர்குடியினர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடத்திலே சரணாகதி அடைந்து கொள்வது உனக்கு நலம் என்று சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் மனிதர்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? நாங்கள் மடிந்து போய்விடுவோம். கடவுளிடையே நம்பிக்கை வைக்கிறோமா?
நாங்கள் உயிர் பெற்று எழுந்தவர்களாக மாறுவோம். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு பலமாக இருக்கிறது அன்பானவர்களே. ஒரு நாய் ரோட்டிலே அடிபட்டு கிடந்திருக்கிறது, இரத்த வெள்ளத்திலே கிடந்திருக்கிறது. இந்த வழியாலே போன ஒரு மருத்துவர் அந்த நாயை தூக்கி கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு போய் அந்த நாய்க்கு சிகிச்சை கொடுத்திருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த நாய் ஒழுங்காக நடக்க தொடங்கி இருக்கிறது. அது அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமாக அது போயிருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு அன்பானவர்களே, இந்த வைத்தியர் வீட்டிலே இருந்தபோது அவருடைய கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன. இந்த கதவிலே முராண்டுகின்ற ஒரு சத்தம் கேட்டு இந்த வைத்தியர் எழுந்து போய் இந்த கதவை திறந்த போது அவர் குணமாக்கிய அந்த நாய் அங்கே நின்று கொண்டிருந்தது. இன்னும் ஒரு நாயை கூட்டி வந்திருக்கிறது. அந்த மற்ற நாயினுடைய கால்களிலே இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு இருந்திருக்கிறது. அந்த அடிபட்ட நாயை இந்த நாய் அழைத்து வந்திருக்கிறது இந்த மருத்துவரிடத்திலே. அன்பானவர்களே, இதை பார்க்கிற போது உங்களுடைய உள்ளத்தில் என்ன உணர்வு வருகிறது? தான் பெற்றுக்கொண்ட சிகிச்சை அடிபட்டு கிடந்த மற்ற நாயும் பெற வேண்டும் என்ற அந்த நாய்க்குரிய அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருந்திருக்கிறது. மனிதர்கள் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இஸ்ராயல் நாட்டிலே வாழ்ந்த ஜூத மக்களினுடைய நகரங்களிலே ஒன்று பெத்தூலியா என்கின்ற பட்டணம். இதை முற்றுகை இடுகின்றான் மிக பயங்கரமான ஒரு மாபெரும் படை தளபதிகளுக்குள்ளே ஒருவனாக இருந்தவன் ஒலேபெரின் என்று சொல்லப்படுகின்றவன். இந்த பெத்தூலியா நகர் மக்கள் அடிபணிவதாக தெரியவே இல்லை. என்ன செய்கிறான்? அவன் முதலாவதாக அவர்களுக்கு உண்ண உணவை அவன் கொடுக்க விரும்பாமல் அதை நிப்பாட்டுவதற்கு வெளிக்கிடுகின்றான். அதுக்கு பிற்பாடு குடிக்க தண்ணீரை நிப்பாட்ட வேண்டும். உண்ண உணவையும் குடிக்க தண்ணீரையும் அவன் நிறுத்திவிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மக்கள் தனக்கு அடிபணிவார்கள் அப்படின்னு சொல்லி ஒலேபெரின் என்று சொல்லப்படுகிற இந்த தளபதி நினைத்து கொண்டிருந்திருக்கிறான். நகருக்கு தண்ணீர் கொண்டு சென்ற வாய்க்காலினுடைய கரைகளை எல்லாம் அவன் உடைத்து எறிகின்றான். நீரூற்றுக்களுக்கெல்லாம் அவன் காவல் வைக்கின்றான். தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. நகர் மக்கள் எல்லாம் கூடி என்ன செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்கினார்கள். பலர் சரணடைந்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நகர் தலைவனாகிய ஊசியா என்பவன் இன்னும் 5 நாட்கள் நாங்கள் பொறுத்திருப்போம், ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அடிபணியாமல் இருப்போம், அப்படி இல்லாட்டி நாங்கள் சரணடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த செய்தி ஜூதித்து என்கின்ற பெண்ணினுடைய செவிகளை எட்டி இருக்கிறது அன்பானவர்களே. அவள் ஒரு கைம்பெண், ஆனால் ஒரு பெரிய பேரழகியாக இருந்தவள். அதே நேரம் அவள் கடவுள் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையும் வைக்கின்றார். ஊசியாவிடத்திலே அவள் போய் இந்த மக்களிடத்திலே சொல்வாள், அது என்ன 5 நாட்கள், கடவுளை நாங்கள் சோதிக்கவே கூடாது, நாங்கள் கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை பலமாக நிறைவாக இருக்க வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லி இந்த யூதித்து சொல்லுகின்றாள். பயப்படாமல் அன்பானவர்களே, இந்த படை தளபதி இடத்திலே அவள் போகின்றாள். இது நாங்கள் பரிசுத்த வேதாமத்திலே பார்க்கிற ஒரு அழகான செய்தியும் அழகான ஒரு வரலாற்று சம்பவமாக எங்களுக்கு தரப்படுகின்றது. தூய ஆவி அவள் மீது இறங்கினார். அவளுக்குள் ஏதோ ஒரு வீரம் புகுந்திருக்கிறது. எதிரிகளினுடைய பாசறைக்குள்ளே அவள் நுழைகின்றார். ஒற்றர்கள் அவளை பிடித்து விசாரித்த போது தான் பெத்தூலியா என்கின்ற நகரத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறேன், அவர்களை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவளை படை தலைவனிடத்திலே அழைத்து சென்றார்கள். ஒலேபெரின் அவளை பார்த்தன அவருடைய பேர் அழகிலே மயங்கி போனான். மதுவை அளவுக்கு அதிகமாக அவன் குடித்து கொள்ளுகிறான். மயங்கி அவன் விழுகின்றான். ஜூதித்து அவனுடைய வாளையை எடுத்து அவனுடைய தலையை வெட்டுகின்றாள். ஒரு பேக்குக்குள்ள அந்த தலையை அவள் கொண்டு வருகிறாள். தன்னுடைய தோழியோடு அவள் கொண்டு வருகின்றாள். விடிய அன்பானவர்களே, இந்த படை வீரர்கள் எல்லாரும் சிதறடித்து ஓடுகின்றார்கள். படைத்தலைவனுடைய தலையே கொண்டு வந்தாள் ஜூதித். எதிலே நம்பிக்கை கொண்டுகின்றாள். இந்த மக்கள் எல்லாரும் ஜூதித்தை போற்றி புகழ்ந்தார்களாம். எப்படிப்பட்ட ஒரு பெண் தெரியுமா நீ போய் இந்த ஒலேபெரினுடைய தலையை கொய்து வந்திருக்கிறாய், நீ பெரிய ஒரு பெண்ணாக இருக்கிறாய் என்று சொன்னபோது ஜூதித் சொல்லுகின்ற வார்த்தை அன்பானவர்களே, நான் அல்ல, கடவுளுக்கு நீங்கள் உன்னதமான போற்றுதல்களை புகழ்ச்சிகளை கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு பலமாக சக்தியாக நிறைவாக இருந்திருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுவாள் அன்பானவர்களே. எப்படி கடவுளிடத்தில் நாங்கள் கொள்ளுகிறோம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்களுக்கு பலமாக நிறைவாக இருக்கிறதா? நம்பிக்கையினால் தான் அன்பானவர்களே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார்.
நம்பிக்கையினால் தான் இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்தார்கள். நம்பிக்கையினால் தான் மோயிசன் பார்வோன் மீது வெற்றி கொள்ளுகிறான். நம்பிக்கையினால் தான் கன்னி மரியாள் கடவுளினுடைய தாயாகின்றாள். நம்பிக்கையினால் தான் எரிக்கோ நகர் குருடர்கள் பார்வை பெறுகின்றார்கள். நம்பிக்கையினால் தான் அன்று விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிபட்ட பெண் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறாள். நம்பிக்கையினால் தான் இறந்து போயிருந்த லாசர் உயிர் பெற்று எழுந்து வருகின்றான். நம்பிக்கையினால் தான் அன்பானவர்களே சக்கேயு மீண்டும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறான். நம்பிக்கையினால் தான் நிறை வல்லமையை மக்கள் எல்லாருமே பெற்றுக்கொண்டார்கள். நம்பிக்கையினால் தான் அன்பானவர்களே 10 தொழுநோயாளர்கள் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக அமைந்திருந்தது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள். சிலுவை சாவு வந்த போதும் இயேசு கடவுள் இடத்துல நம்பிக்கை கொண்டார் தானே. தந்தை இடத்திலே அவர் கொள்ளுகின்ற நம்பிக்கையும் பலமாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுகிறோமா என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. இன்றைய உலகம் கலங்கி நிற்பதற்கு காரணம் என்ன? இன்று உலகிலே பலர் சர்வசக்தி படைத்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. பலர் எல்லாவற்றிலேயும் நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் பணத்தின் மீதும் பதவி மீதும் அழகின் மீதும் அந்தஸ்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்வுகளை சின்னாபின்னமாக்கி கொண்டே இருக்கிறோம் எங்களில் பலர். ஆனால் பணமும் அழிந்து போகும், எங்களிடம் இருக்கிற பதவிகளும் இல்லாமல் போகும், எங்களிடம் இருக்கிற அழகு அற்றுப்போய்விடும், எங்களிடம் இருக்கின்ற அந்தஸ்துகள் எல்லாம் எங்கோ பறந்தோடி போய்விடும். ஆனால் அழியாமல் இருக்கின்றது கடவுள் ஒருவர் மட்டும்தான். அவரிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை தான் எனக்கு பலமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளலாம் நம்பிக்கையினாலே. சில பிரச்சனைகளை அன்பானவர்களே பிறருடைய உதவியோடு நாங்கள் தீர்த்து கொள்ளலாம். சில பிரச்சனைகளை கடவுளால் மட்டும்தான் தீர்த்து கொள்ள முடியும். இதனை மனதில் கொண்டு இதுவரை தீராத பிரச்சனைகள், மாறாத துன்பங்கள், துயரங்கள் ஏதாவது இருந்திருந்தால் அதை கடவுளின் பாதத்திலே சமர்ப்பித்துவிட்டு நம்பிக்கையோடு நாங்கள் நகர்ந்து போக வேண்டும். அதான் கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை. அப்போது இறைவன் நமது நம்பிக்கையை முன்னிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வேண்டிய வரங்களை நமக்களித்து நம்மை எல்லா துயரங்களிலும் இருந்து மீட்டுக் கொள்வார். இன்றைக்கு நாங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏற்கனவே அன்பானவர்களே எத்தனையோ இடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்வுகளை தொலைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நினைப்போம், நான் கடவுளிடத்திலே கொள்ள வேண்டும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு பலமாக இருக்கிறதா, நிறைவாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆதாம் ஏவாளை கடவுள் நம்பினார், ஆனால் அவர்கள் கடவுளை நம்பவில்லை. இஸ்ராயல் மக்களை கடவுள் நம்பினார், ஆனால் இஸ்ராயல் மக்கள் கடவுளை நம்பவில்லை. தந்த சொந்த மக்களை, சொந்த ஊர் மக்களை இயேசு நம்பினார், ஆனால் அந்த மக்கள் நம்பவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், எத்தனை நேரங்களிலே நாங்கள் நம்பிக்கை ஈனமாக நடந்திருக்கிறோம். கடவுளை நம்பாமல் நாங்கள் மனிதர்களை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நின்று நிதானித்து செயல்படுவோம். கடவுளிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை எனக்கு நிறை வல்லமையை தரும், சிறப்பான ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன்.